தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்மையில் நம் உறவு ஒருவர் தம் ஊர்திக்கான பதிவு சான்றிதழை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திலிருந்து விரைவஞ்சல் வழியாக பெற்றார். இப்பொழுதெல்லாம் தாளில் கொடுக்கப்படாமல் பதிவு சான்றிதழானது திறன் அட்டை, அதாவது ஸ்மார்ட் கார்டு என்று சொல்லப்படுகின்ற திறன் அட்டை வடிவத்தில் மிக அழகாக வடிவமைத்து கொடுக்கின்றனர். அதிலேயே எல்லா தகவல்களையும் கொடுத்துள்ளனர். ஆனால் அதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், அனைத்து தகவல்களும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் உள்ளது, தமிழ் எங்குமே இல்லை. இது பல ஆண்டுகளாகவே இப்படித்தான் தொடர்கின்றது. தமிழ் மொழி முற்றிலுமாக பதிவு சான்றிதழ்களில் புறக்கணிக்கப்பட்டுத்தான் வருகின்றது. இந்தியன் யூனியன் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்று தலைப்பிட்டு முற்றிலும் எல்லா தரவுகளையும் ஆங்கிலத்தில் கொடுத்தே வழங்குகின்றனர். தரவுகளை தமிழிலும் பெறுவதில்லை, முற்றிலுமாக ஆங்கிலத்தில் மட்டுமே பெறுகின்றனர். அதே தகவல்கள் மீண்டும் அந்த அட்டைகளில் வருகின்றன. பெருமளவு அரசு துறை ஆவணங்களில் தமிழ் புறக்கணிக்கப்பட்டே காணப்படுகின்றது. பயன்பாட்டிலிருந்து நீங்கள் மொழியை விலக்கி வைக்க வைக்க அம்மொழி வளர்ச்சி உறாமல் மெல்ல அழிவிற்கே இட்டு செல்லும். இதை நாம் பல அழிந்து போன மொழிகளின் வரலாற்றை படிக்கும் பொழுது நாம் உணரலாம். இது போன்ற ஆவணங்களில் எண்ணற்ற ஆங்கில சொற்களை பயன்படுத்துகின்றனர். அவற்றிற்கான தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தும் பொழுது தொடர்ந்து தமிழ் சொற்கள் பயன்பாடு மக்களிடத்திலும் நிலவும். சேசிஸ் நம்பர், என்ஜின் நம்பர், மோட்டார் நம்பர், மாடல் நேம், மேக் என்பன போன்ற சொற்கள் தொடர்ந்து ஊர்திகள் சார்ந்து நாம் பயன்படுத்தும் சொற்கள் தான். பெரும்பாலான தமிழர்களுக்கு இது போன்ற சொற்களுக்கான தமிழ் சொற்கள் தெரியாது. இது குறித்து அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேசுவதை கேட்டு விடுவோம். பேசிய நம்முடைய ஐயா மருத்துவர் வெங்கடேசன் அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் சிறுநீரகத்தில் பழுதில்லை என்றேன். அவர் கிட்னியில் ஒன்றும் இல்லையாப்பா என்று. தாய்மொழியை அழிய கொடுத்து விட்டு கண்முன்னே சிதைந்து அழிந்து போன இனத்தின் பிள்ளைகள் நாம். சாலையில் பயணிக்கும் போது என்னுடைய பார்வை இருபக்கமும் இருக்கிற வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைத்தான் படிக்கும். இதிலே ஒரு கடையிலே எழுதியிருக்கிறார்கள், என் அன்பு தம்பி தங்கைகளே, அருவி. அந்த அருவியை எப்படி எழுதியிருக்கிறார்கள்? ஆ, அது மட்டும் தமிழில் இருக்கிறது. பிறகு ஆர், யு, வி, ஐ, அதெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கிறது. ப்ளூ ஸ்டோன் என்னுடைய உடற்பயிற்சி கூடத்திற்கு எதிரே நானும் என் தம்பி பாக்கியராஜனும் தினம் பார்த்து இதை உடைச்செடுக்கிறதுக்காக நம்ம அதிகாரத்துக்கு வரணும். ஒவ்வொரு தடவையும் எடுத்து அடிக்கும் போது இதை உடைக்கிறதுக்காக வடுவை ஏத்ரா அப்படிங்கிற மாதிரியே ஒரு வெறி வரும். அது நீலக்கல் என்று வைத்து கீழே ப்ளூ ஸ்டோன், அதுவும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ப்ளூ ஸ்டோன் தமிழிலே ப்ளூ ஸ்டோன். இதுதான் தமிங்கிலம். பெற்ற தாயை சட்டையை கிழித்து சேலையை கிழித்து மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாக உழவு ஓடுகிற ஒரு நிலை. இங்கே பேருந்து நிலையம் இங்கே இருக்கு, தெரியாது தெரியாதுன்னு. கடைசியாக அதாப்பா அந்த பஸ் ஸ்டாண்டு அப்படி தமிழில் கேட்க வேண்டியதானையா. தஞ்சாவூரில் ஒரு அரை கூட்டம், நான் அங்கே சென்றுட்டேன். டவுன் ஹால் நகர அரங்கம் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். தானியில் போகிறேன், அவருக்கு தெரியல. எல்லார்ட்டையும் கேட்குறேன், தெரியல தெரியல தெரியல. கடைசியாக அந்த டவுன் ஹால்னு ஒன்று இருக்குல்லங்க, அங்கே கூட்டம் நடக்குது. இதாங்க இந்த இருக்கு பாருங்க, அதன் வாசலில் நின்று தான் கேட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் நான். தாய்மொழியை விட்டு ஒரு இனம் வெகு தூரம் போயிட்டது. அப்போ நம்ம மொழியிலிருந்து உயிர் தெள்ளணும். சில அயற்சொற்களுக்கான தமிழ் சொற்களை பகிர்கின்றேன். சேசிஸ் அடிச்சட்டம் அல்லது அடிச்சட்டகம். என்ஜின் பொறி, மோட்டார் இயக்கி, மேக்கர் நேம் உருவாக்கியவர் பெயர், மாடல் நேம் மாதிரி பெயர். பதிவு சான்றிதழை அனுப்பிய அஞ்சல் உரையில் கூட தமிழ் இல்லை. தமிழ்நாட்டு அரசு இருமொழி கொள்கை என்று சொல்லிவிட்டு முற்றிலுமாக ஆங்கிலத்தை முன்னிலைப்படுத்துவது ஏன் என்று தெரியவில்லை. ஒவ்வொரு சொல்லும், இப்பொழுது நாம் பார்த்த மாதிரி என்ற சொல்லில் உள்ள மா என்ற சொல் பல இடங்களில் நாம் பயன்படுத்துகின்றோம். மா என்ற சொல்லுக்கு பெரியது, அளவு என பல பொருள்கள் உண்டு. இதற்கான வேறு விளக்கத்தை பின்வரும் காணொளிகளில் காண்போம். இந்த மா என்ற சொல்தான் உலகில் உள்ள பல மொழிகளுக்கும் பரவியதை பாவாணர் அவர்கள் சான்றுகளுடன் நிறுவுகின்றார். எடுத்துக்காட்டாக, மா என்ற சொல்தான் சமற்கிருதத்தில் மகா என்றும், கிரேக்கத்தில் மெகாஸ் என்றும், லத்தீனத்தில் மேக்னஸ் என்றும் பரவியது. கிரேக்க லத்தீனத்தில் இருந்துதான் மெகா, மேக்னம் என்பன போன்ற சொற்களை ஆங்கிலத்தில் உருவாக்கி கொண்டனர். நாமும் மேக்னம்
ஓப்பஸ் என்பது போன்ற சொற்களை கேட்டிருப்போம். இவ்வளவு வரலாற்று பின்னணி கொண்ட நம் மொழி சொற்களை தொடர்ந்து பயன்படுத்தாமல் இருப்பது நமக்கு பெரிய இழப்பு ஆகும். அரசு துறைகள் இவற்றை கவனத்தில் கொண்டு எல்லா இடங்களிலும் கட்டாயம் தமிழை பயன்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.